விசித்ராவுடைய இன்டர்வியூ நேத்து வந்திருந்தது. எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெறைய இன்டர்வியூஸ் வரல. 2 இன்டர்வியூ தான். 1 சேனல் சார்பா கொடுக்கப்பட்ட இன்டர்வியூ. அது சாயங்காலத்துக்கு ஒரு 4 கேள்வி கேட்டு அனுப்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுல பெருசா தகவல்கள் எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ குடுத்திருந்தாங்க. அதுல சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம தினேஷ்க்கும் விசித்ராக்கும் இடையில நடந்த சண்டை வந்து சேனல் சார்பா நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில பெருசா வெடிச்சிருச்சு அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். இதுக்கு மேல நீங்க சப்போர்ட் குடுத்தா மட்டும் தான் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து கண்டென்ட்ஸ் நம்மளால டெலிவர் பண்ண முடியும். சோ இத பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். இப்ப டைரக்ட்டா சம்பவத்துக்குள்ள போயிரலாம். முதல்ல சேனல் சார்பா விசித்ரா குடுத்த இன்டர்வியூல பெருசா எந்தவித பதில்களும் நமக்கு கிடைக்கல. ஏன்னா ஸ்டாண்டர்டா ஒரு 4 கேள்வி கேட்டாங்க. வந்த எல்லார்கிட்டயும் இதே கேள்வி தான் வச்சுக்கோங்களேன். சோ அதனால விசித்ரா ஈஸியாவே எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா யூடியூப் சேனலுக்கு குடுத்தாங்க இல்லையா ஒரு இன்டர்வியூ, அதுல சில விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமா ஒரு 5 விஷயங்கள பத்தி பேசியிருக்காங்க. இவங்க காட்டுன அன்பு உண்மையா இல்லையா அப்படிங்கிற மாரி ஒரு விஷயமும், அதுக்கடுத்து ஜோவிகாக்கும் இவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. பிரதீப்க்கு ரெட் கார்டு குடுத்த விஷயம்ல என்ன ஆச்சு அப்படிங்கிற மாரி சில விஷயங்களும், அதே மாரி கூல் சுரேஷ பத்தியும் பேசியிருக்காங்க. 5வதா தினேஷ்க்கும் இவருக்கும் இடையில என்ன சண்டை நடந்தது அப்படிங்கறத பத்தியும் சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. சோ இதுதான் இவங்க இன்டர்வியூல கொடுத்த முக்கியமான விஷயங்கள்னு வச்சுக்கலாமே. முதல்ல நான் வந்து இந்த வீட்ல எல்லார் மேலயும் அன்பு காமிச்சேன். அது எல்லாமே உண்மைதான். ஏன்னா இந்த வீட்ல நான் மட்டும் தான் கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கேன். அதனால வீட்ல இருக்க எல்லாருமே என்கிட்ட வந்து ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட கொஞ்சம் பாசமா பழகணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாரி தான் நான் பழகவும் செஞ்சேன். இருந்தாலுமே என்கிட்ட யாராலயுமே அந்த அளவுக்கு ஓப்பனா பேச முடியல. அவங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் குளோஸா இருந்தாங்க. இருந்தாலும் நான் ஒரு ஸ்டெப் இறங்கி போய் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்க ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாரிலாம் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நெறைய பேருக்கு நான் காட்டுற அன்பு வந்து பொய்யாவே பட்டுது. அது ஏன் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, விஷ்ணு கேப்டனா இருந்தார் இல்லையா? அந்த வார்த்தைய இந்த இடத்துல போட்டு விட்டாங்க. விஷ்ணு கேப்டனா இருக்கும்போது அந்த வாரம் கமல் சார் அவர வந்து பயங்கரமா வச்சு செஞ்சாரு. இன்ஃபாக்ட் அந்த வாரம் ஃபுல்லா விஷ்ணுவ தான் கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் கூட விஷ்ணு ஃபீல் பண்ணும்போது நான் தான் பக்கத்துல போய் உட்கார்ந்து அவன சமாதானப்படுத்தினேன். அப்படி ஒரு நல்லவளா நான் இருந்தத மத்தவங்களால ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாரி இவங்க பேசிட்டாங்க. இன்ஃபாக்ட் அந்த வாரம் விஷ்ணு எதுக்காக கமல் சார் கேள்வி கேட்டாரு அப்படிங்கிற மாரியே நெறைய பேர் அவர கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வேற விஷயம். பட் அது விசித்ராக்கு புரியல போல. இன்ஃபாக்ட் அந்த வாரம் மாயா வந்து என்னுடைய கேப்டன்சிய விட விஷ்ணுவோட கேப்டன்சி வொர்ஸ்ட் அப்படிங்கிற லெவலுக்கு போர்ட்ரே பண்ணாங்க. அதையுமே அந்த வாரம் மக்கள் யாருமே ஏத்துக்கல. இதெல்லாம் விசித்ரா வெளில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. பட் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. சில விஷயங்கள் மக்கள் சொல்றத நான் ஏத்துக்கிறேன். அத கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒரு இடத்துல சொன்னாங்க. அத நம்ம பாராட்டலாம். இதுக்கப்புறம் தான் ஜோவிகாக்கும் உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை என்னாச்சு அப்படிங்கிற மாரிலாம் கேட்க, வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் ஜோவிகா கிட்ட பேசவே இல்லைங்க. பேச வாய்ப்பும் கிடைக்கல. அவங்களும் என்கிட்ட பேசவே இல்ல. இன்ஃபாக்ட் ஜோவிகா ஃபர்ஸ்ட் வாட்டி எவிக்ட் ஆகும்போது, நான் காட்டுற பாசம் வந்து உண்மைதான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போனாங்க. ஆனா வெளியில போயிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு திரும்ப உள்ள வரும்போது என்கிட்ட பேசவே இல்ல. அவளோட மனச மாத்தி அனுப்பிச்சிருக்காங்க போல. என்னால இத ஏத்துக்க முடியல. இருந்தாலும் 19 வயசு தானே. அதனால நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த போட்டு உடைச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபாக்ட் ஜோவிகா உள்ள வரதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பேசியிருக்காங்களாம். நீ வந்து உள்ள இப்படிதான் இருக்கணும். உன்னை இப்படிதான் போர்ட்ரே பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரிலாம். வெளியிலேயே அவங்க அம்மா கூடலாம் இவங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களாம். ஆனா இப்படி நடந்தது என்ன அப்படிங்கறத என்னாலயே ஏத்துக்க முடியல. காலம் ஆக ஆக சரியாயிடும் அப்படிங்கிற மாரி அதையும் இந்த இடத்துல பட்டவர்த்தனமா போட்டு உடைச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பிரதீப்போட இஷ்யூவ பத்தி கேட்டிருப்பாங்க. அந்த ரெட் கார்டு இஷ்யூல நீங்க சப்போர்ட் பண்ணாம இருந்தப்பதான் உங்களுக்கு நெறைய சப்போர்ட் மக்கள் கிட்ட இருந்து கிடைச்சது. அத பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, எஸ்பெஷலி இது எல்லாமே ஆரம்பிச்சது கூல் சுரேஷோட இஷ்யூல இருந்து தான் அப்படிங்கிற மாரி இவங்க சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கூட மாயா பூர்ணிமாவ டைரக்ட்டா இவங்க சொல்லல. ஃபர்ஸ்ட் கூல் சுரேஷ் தான் இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மைதான். ஃபர்ஸ்ட் கூல் சுரேஷ் வந்து இந்த பிரச்சனைய வந்து ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அத கொஞ்சம் பெருசா ஆக்கிட்டாப்ல. நான் வீட்ட விட்டு வெளில போறேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் விமென் சேஃப்டி இஷ்யூக்காக நம்ம உரிமை குரல் தூக்கலாம் அப்படிங்கிற மாரி கூல் சுரேஷ தனியா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அங்கங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப என்கிட்ட இவங்க டிஸ்கஸே பண்ணலைங்க. இவங்க இத வச்சு ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க அப்படிங்கறத மட்டும் நான் சென்ஸ் பண்ணிட்டேன். திடீர்னு அந்த லாஸ்ட் எபிசோட்ல இவங்க எல்லாரும் எந்திரிச்சு நின்னு உரிமை குரல் தூக்கி பெண்களுக்கு ஆபத்து. அதனால தான் இவன் இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது என்னாலயே ஏத்துக்க முடியல. வீட்ல ராத்திரி சீக்கிரமா தூங்குறது நாங்க தான். அப்பயே இந்த பசங்க எல்லாம் உட்கார்ந்து குசு குசுன்னு பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா பிடிக்காது. டிஸ்டர்பிங்கா தான் இருக்கும். ஆனா இவனால அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னா என்னால ஒத்துக்க முடியாது. அவன் பட்டு பட்டுன்னு வார்த்தை விடுவான். அதுதான் உனக்கு பேக் ஃபயரா போகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கான். ஆனா பெண்கள் பாதுகாப்பு விஷயம் அப்படின்னு வரும்பொழுது அவன் அந்த அளவுக்கு மோசமானவன் கிடையாது. இன்ஃபாக்ட் மத்தவங்களோட கேம பத்தி அவன் ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணுவான். அவங்களுக்கே ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கூட நீ நல்லா விளையாடல அப்படின்னா உள்ள இருக்க மாட்டே ஏதாவது பார்த்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட டைரக்டா ஓப்பனா சொல்றவன் தான் பிரதீப். அதனால அவனால யாருக்கும் பாதுகாப்பு இல்லாமலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாங்க. கூல் சுரேஷ் தான் இந்த இஷ்யூ ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் மாயா பூர்ணிமா இதை வேற மாதிரி எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைரக்டா மாயா பூர்ணிமா அப்படின்னு சொல்லல. கூல் சுரேஷோட இஷ்யூல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மாயா பூர்ணிமா அப்படின்னு போயிட்டாங்க. இன்ஃபாக்ட் மாயா பூர்ணிமா பெருசா தாக்காம தான் பேசினாங்க. லைட்டா தான் அட்டாக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர் டாப் இருக்கவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு டீம் ஆயிட்டாங்க. அதை அப்போஸ் பண்றவங்க எல்லாம் இன்னொரு பக்கம் சேர்ந்துட்டாங்க. நான் நடுவில் தாங்க நின்னு அப்படிங்கிற மாதிரி அதை இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவங்களும் மாயாவோட கேங்ல தான் இருந்தாங்க. அது இவங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு
தெரியல. அதுக்கப்புறம் அர்ச்சனா வின் பண்ணத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு முன்னாடியே எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க உள்ள வரும்போது ரொம்ப தெளிவா கேம் விளையாடுனாங்க. இன்ஃபாக்ட் அவங்க ஸ்டார்ட்டிங்ல அழும்போதெல்லாம், என்னப்பா இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாரி நெனச்சோம். பட் அதுக்கப்புறம் அவங்க பயங்கரமா கேம் விளையாட ஆரம்பிச்சாங்க. இன்ஃபாக்ட் அவங்க ஸ்டார்ட்டிங்ல அழுத அந்த ஒரு வாரம் தான் அவங்கள மக்கள் கிட்ட வெளிப்படுத்துச்சு அப்படிங்கிற மாரியும் சில விஷயங்கள சொல்லிட்டு, அந்த பொண்ணு வின் பண்ணது சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா தினேஷ பத்தின கேள்விய கேட்டிருப்பாங்க. தினேஷ்க்கும் உங்களுக்கும் இடையில அடிக்கடி வாக்கிய தகராறு வந்துகிட்டே இருந்தது. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, இந்த இடத்துல இவங்க சொன்னது தான் யாராலயுமே ஏத்துக்க முடியல. இன்ஃபாக்ட் தினேஷ் தான் இவங்கள வாலண்டியரா ஒம்புக்கு இழுத்தார் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயத்த சொல்லிட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் வந்து அவர ஸ்கேம் பண்றேன் அப்படிங்கிற மாரி அவரே நெனச்சுக்கிட்டாரு. அதனால தான் எனக்கும் அவருக்கும் சண்டை வந்துகிட்டே இருந்தது. சக்கர விஷயம், உப்மா விஷயம், கர்பாம்பூச்சி இஷ்யூ இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் என்னமோ பெருசா அவர டார்கெட் பண்ணி ஸ்டாம்ப் பண்ணி வெளில அனுப்புறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாரி அவர் நெனச்சுக்கிட்டாரு. அதனால தான் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே நான் அப்படி பண்ணல அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஆக்சுவலா இவங்க எந்த அளவுக்கு தினேஷ பெர்சனலா அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். தினேஷ், விசித்ரா இஷ்யூ வந்தது அப்படின்னா, அதுல 2 பேர் பண்ணதுமே தப்பு. இன்ஃபாக்ட் தினேஷ் வந்து விசித்ராவ டார்கெட் பண்ணாரு. இல்ல அப்படின்லாம் சொல்லல. ஆனா கேம்குள்ள நடக்கிற விஷயத்த வச்சு மட்டுமே தான் டார்கெட் பண்ணாப்ல. ஆனா விசித்ரா அப்படி கிடையாது. பெர்சனல் லைஃப் எல்லாம் இழுத்து வச்சு பேசுனாங்க. அதுக்கு தான் கமல் சாரே நல்லா பயங்கரமா வார்னிங் குடுத்தாப்ல. அத பத்தி இன்னும் கேட்கல. மேபி அந்த இன்டர்வியூவோட செகண்ட் பார்ட்ல வரும் அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த இன்டர்வியூ இன்னைக்கு வந்துரும். அத பத்தின வீடியோ நாளைக்கு காலைல உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். அப்புறம் விசித்ராக்கும் தினேஷ்க்கும் இடையில திரும்பவும் பயங்கரமா சண்டை வெடிச்சிருச்சு. விஜய் டிவியோட அண்டாக்கா கசம் அப்படிங்கிற ஷோல இவங்க 2 பேரும் முட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு தகவல் வந்தது இல்லையா? நேத்து நைட்டு விகடன் தரப்புல இருந்து ஒரு முக்கியமான அறிக்கையை விட்டுருக்காங்க. அவங்களோட பப்ளிகேஷன்ஸ்ல. அதுல பார்க்கும்போது கிளியரா சில விஷயங்கள் புரியுது. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே அந்த ஷோக்கு போயிருக்காங்க. ரவீனா, விஷ்ணு இவங்க எல்லாருமே கூட வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த ஷோல விசித்ரா ஒரு டீமும், தினேஷ் வேற டீம்லயே இருந்திருக்காங்க. அந்த ஷோல விசித்ரா வந்து அங்க இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் டீம் கிட்ட நான் வந்து தினேஷ்க்கு எதிரா விளையாட விரும்பல. நான் வந்து டைரக்ட்டா அவர் கூடவே விளையாடுறேன். அவரோட டீம்லயே சேர்ந்து விளையாடுறேன். அவர வேணா என் கூட சேர சொல்றீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்க, கிரியேட்டிவ் டீம் சரி ஓகே அப்படிங்கிற மாரி தினேஷ் அப்ரோச் பண்ணி இந்த மாரி விஷயத்த அவங்க கேட்கறாங்க அப்படின்னு சொல்ல, தினேஷ் இதுக்கு ஒத்துக்கல. அவரு சொன்ன ரீசன் 2 தான். அவங்க வந்து கேம்க்குள்ளேயே என்ன பத்தி தப்பா பேசியிருக்காங்க. இன்னொன்னு பெர்சனல் லைஃப இழுத்து வச்சு பேசியிருக்காங்க. அதனால தான் அவங்க பக்கம் நான் போக வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்பவும் என்ன அவங்க கூட சேர வைக்காதீங்க அப்படிங்கிற மாரி இவரு தெளிவா சொல்லிட்டாப்ல. கிரியேட்டிவ் டீம் அத வந்து இவங்க கிட்ட சொல்லி இவங்க ஒத்துக்கவே இல்ல. அதுக்கப்புறம் பயங்கரமா கெஞ்சிருக்காங்க போல. அப்ப கூட இந்த இடத்துல விசித்ரா நான் வந்து எவ்வளவு சீனியர் ஆக்டர் நான் சொல்லியே நீங்க ஒத்துக்கல அப்படின்னா என்னால இங்க இருக்க முடியாது அப்படிங்கிற மாரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க போல. சோ இந்த இடத்துல ஹண்டாக்கா கசமுடைய கிரியேட்டிவ் டீம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரவீனாவோட ஃப்ரெண்ட் அதாவது நம்ம அமெரிக்கா ஆண்டி இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய பொண்ணு வந்திருக்காங்க போல. அவங்கள வச்சு அந்த ஷூட்ட நடத்தி முடிச்சிருக்காங்க. தினேஷ் இந்த இடத்துல பயந்ததுக்கான காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். உள்ள ஃபுல்லா தன்னை எதிர்த்து பேசிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் சில விஷயங்கள் தன்னை பத்தி அவங்க தப்பா தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம இவ்ளோ பேசிட்டு என்னுடைய டீம்ல வந்து விளையாடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பயந்துதான் அவர் இந்த மாதிரி ஒன்னா சேர மறுத்ததா அவரும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காப்ல. சோ இதுதான் அவங்களுக்குள்ள நடந்த பஞ்சாயத்து. அது மட்டும் இல்லாம மாயா அண்ட் பூர்ணிமா 2 பேரும் வெளியில எங்கேயோ போயிருக்காங்க போல. அத பத்தின ஒரு சின்ன போட்டோ வந்து வெளியில வந்திருக்கு. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ விஜித்ராவோட இன்டர்வியூ பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஸ்மால் பாஸ் வீட்ல பாத்ரூம்ல தாப்பாலே இல்லையா? இது ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருக்கான். ஆக்சுவலி இவங்க எத்தனையோ முறை கம்ப்ளைண்ட் பண்ணா அதை யாரும் சரியே பண்ணலையா? அப்ப கூட பிரதீப் சொல்லியிருப்பாராம். ஆக்சுவலி இந்த மாதிரி தாப்பால் இல்லாம இருந்தது அப்படின்னா ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாகும். அதனாலதான் டீம் இப்படி பண்றாங்க அப்படிங்கறத அப்பவே பிரதீப் வந்து கணிச்சு சொன்னாராம். கடைசியில அது அவருக்கே ஆப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விசித்ரா சொல்லியிருந்தாங்க. ஆனா தாப்பால் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்களும் பட்டவர்த்தனமா போட்டு உடைச்சிட்டாங்க. சோ இதுதான் விசித்ராவோட இன்டர்வியூல இருந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பட் இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணா மட்டும் தான் நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அடுத்த பாய். தேங்க்யூ கைஸ்.